أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينهم حياة طيبة. அன்பர்களே தொடர்ந்து இப்போ தங்களுடைய முன்னிலையில் நான் ஓதி இருக்கக்கூடிய இந்த திருவசனம் நம்முடைய திருமறையில் உள்ளது. குர்ஆன் ஷரீஃபுடைய ஒரு ஆயத். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு நற்செய்தியை தெளிவுபடுத்தி இருக்கு. அதை நாம் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. என்ன? நாம் எல்லாரும் நல்வாழ்வை ஆசைப்படுறோம். ஒரு சந்தோஷ வாழ்வு நமக்கு ஆசையாயிருக்கு. அதற்காகத்தான் எல்லாரும் பாடுவோம். துனியாவில் நாம உழைக்கிறது அதுக்காக, கஷ்டப்படுறது அதுக்காக. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில நாம கொஞ்சம் சந்தோஷமா, சேமமா, சுகமா இருந்து அல்லா இடத்துல போய் சேரும். அப்ப உண்மையாகவே அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட நமக்கு சொர்க்கத்துல மட்டும் நல்வாழ்வுன்னு சொல்ல, இங்கேயும் ஓரளவுக்கு நமக்கு நல்வாழ்வு வாக்களிக்கப்படும். இதை நான் ஆரம்பமாக உங்களுக்கு எதுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஈமான் கொண்ட சில அடியார்கள் கொஞ்சம் தப்பான விளக்கமும் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கு. அது சைத்தானுடைய வசுவாஸ். ஒரு சில பேர் அப்படி வாழ்ந்து சொல்லவும் செஞ்சது. என்ன சொல்லிவிடுறாங்க? ஈமான் கொண்டவங்களுக்கு துனியாவுல சுகமே கிடையாது, இங்க வாழ்வே கிடையாது. நமக்கு வாழ்வெல்லாம் சொர்க்கத்துல தான். இங்க நாம பட்னியா தான் சாகணும். நாம புருஷ கூட இல்லாம தான், நசி இல்லாம தான் கஷ்டப்படணும். ஆக துனியாவுல கஷ்டப்படத்தான் வேணுங்கிற மாதிரி அதை வலியுறுத்தி சில பேர் சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆராய்ச்சி மிக குறைவு என்று அறிஞர்கள் குறிப்பிடும். அதாவது அவர்கள் தங்களுடைய அவசர புத்தியை கொண்டு அதை சொல்லிவிட்டாங்கன்னு சொல்ல. ஏன்னா அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப விரிவா தான் சொல்லியிருக்கு. வாழ்வே ஈமான் கொண்ட உங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நான் அன்னைக்கு சொன்னேன், அன்துமுல் ஆலவ், நீங்க தான் உயர்ந்த மக்கள், வாழ பிறந்தவர்கள் நீங்க தான், வாழ்வே உங்களுக்கு தான். ஆனால் ஒரு நிபந்தனை வச்சாங்க. அது என்ன? இன் குன்தும் மோமினின், நீங்க ஈமானுடைய மக்களாக இருந்தா, உள்ளபடி உங்களுடைய ஈமான் சரியா இருந்தா வாழ்வு உங்களுடைய கால முத்தம் விட ஆரம்பிச்சு, உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா மற்றும் ஒரு இடத்துல அவனுடைய திருவசனத்தின் மூலமாக லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான வலிமார்களுக்கு ஈமான் கொண்டு, வலிமார்கள் என்று சொன்னா நம்ம யாரோ அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. இப்ப நாகூர் ஷரீஃபில் அடங்கி இருக்கிறாங்க ஷாவுல் மீது நாயகம். அவர்களை வலியுல்லா, அல்லாஹ்வுடைய பெரிய வலிய புத்துப்படியே சொல்றோம். அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வா செஞ்சு, அல்லாஹ் சொன்னபடி நேர்மையா நடந்து, அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்துக்கு தொண்டு செஞ்சு மறைஞ்சிட்டாங்க. இப்ப அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறாங்க ஹஜ்ஜா முஹைதுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பகதாதுல இருக்கிறாங்க அவுலியாக்களுக்கு எல்லாம் தலைவரான குத்துபுல் அக்தாப் ஹஜ்ரத் சையதுனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இப்படி மகான்கள் எல்லாம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பத்தி சொல்லும்போது குர்ஆன்ல லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் நாம் நல்வாழ்வை கொடுப்போம், இங்கேயும் அவர்களுக்கு சுகண்டியான வாழ்வை கொடுப்போம், சந்தோஷமான வாழ்வை கொடுப்போம். வல் ஆகிரா, மறு உலக வாழ்விலே அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்போம். அப்ப நான் 2-3 வசனங்கள் உங்களுக்கு முன்னால ஓதிவிட்டேன். அப்ப இந்த திருமறையினுடைய சாராம்சம், ஹதீஸ் ஷரீஃபுடைய சாராம்சத்தை கவனிச்சா நிச்சயமாக ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த பூமியில ஒரு நல்வாழ்வு கட்டாயமாக வாக்களிக்கப்பட்டிருக்கு. இப்ப நல்வாழ்வுன்னு சொன்னவங்க உங்களுடைய சிந்தனைகள்ல பங்களா சிந்தனையில வரணும். அப்ப 4 லட்சத்துல ஒரு பங்களா, ஒரு 10 லட்சத்துக்கு சொத்து, ஒரு 5-6 மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு நல்வாழ்வு போல இருக்கு. அப்படி அர்த்தம் அல்லாஹ் சொல்லி இருக்கிற நல்வாழ்வு இன்ஷா அல்லாஹ் பின்னால விளக்கி, ஒரு கவலையற்ற வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, மன சந்தோஷமான வாழ்வு அல்லாஹ் கொடுக்கிறேன் வாதா செஞ்சு. சரிதா? இதுக்கு ஷரத்து நிபந்தனை என்ன வச்சான்ல? ஈமான். இனி உங்க ஈமான பக்குவ நிலையில இருக்கு, அது சரியா இருக்கணும். அப்ப அங்க அரபியில இன் குன்தும் மோமினின்ல அந்த இன ஷர்த்தியான்னு சொல்லுவோம். அதாவது நிபந்தனை. இது இருந்தா அது இருக்குதா, ஈமான் இருந்தா கட்டாயம் நல்வாழ்வு இருக்குதா. அப்ப உங்களுடைய ஈமான்ல பழுது இருந்துச்சு, ஈமான்ல ஓட்ட இருந்துச்சு, அல்லாஹ்வின் பேர்ல நல்ல நம்பிக்கை இல்லை, அப்ப நீங்க உலகத்துல கஷ்டப்படுறத பத்தி ஆச்சரியப்படுவதற்கு
அப்ப உங்களுடைய கஷ்ட வாழ்வு மாறி சுக வாழ்வு வரணும் என்று சொன்னா நீங்க உங்க ஈமானை தான் பழுதுபாங்க. அல்லாஹ்வை திருத்த வேண்டியது இல்லை. அல்லாஹ் உண்மையானவன், அவனுடைய வாக்குறுதிகள் உண்மையானது. அல்லாஹ் வாக்கு மாறாதவன், சொன்னதுக்கு மாத்திரம் அல்லாஹ் செய்ய மாட்டான். அதனால நமக்கு சுக வாழ்வு வர இல்லை, வாழ்க்கையில பல இன்னல்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, தொல்லைகள் இருக்கு, சஞ்சனங்கள் இருக்குன்னு சொன்னா நாம நம்மள இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யணும். அல்லாஹ் அதிர்ச்சி வரக்கூடாது, மன முறிவு வரக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையில உலகில மனிதனா பிறந்தவன் ஒவ்வொருவனுக்குமே நல்வாழ்வு தெரியமாத்தான். அதுல குறிப்பாக ஈமான் கொண்ட நாம் நல்வாழ்வு வாழத்தான் பிரியப்படுறோம். ஆனால்தான் என்ன அதுல இடையூறு இருக்குன்னு கேட்டா, இந்த வாழ்வு அல்லாஹ் இடத்துல இருந்து அடையறதுக்கு அல்லாஹ்வை கொண்டு இதை எப்படி அடையிறது என்ற வழிமுறையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்களே, அதை நாம கொஞ்சம் கவனக்குறைவா விட்டு இருக்கும். அவ்வளவுதான். எப்படி போன உங்களுக்கு சொல்றேன். ஆரம்பமாக ஒரு சின்ன செய்தி நான் ஓதுன ஆயத்துக்கு வியாக்கியானம் செய்தேன் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கு. இந்த வானங்கள் யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம், யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இது யாருக்காவது சந்தேகம் இருக்கு? இந்த பக்கம் கம்பெனி ஸ்டாஃப் என்ன நம்பிக்கை யாருக்கு சந்தேகம்? இந்த பூமி யாருக்கு சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு சொல்றோம். ஆண்டவன் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இஸ் அல்லாஹ். அல்லாஹ் காட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நாகூர் ஆண்டவர்னு அவங்களையும் சொல்லணும். அல்லாவே ஆண்டவன் சொன்னா சமமா போயிடும். அல்லாஹ் அல்லாஹ் தான். அல்லாங்கிற திருநாமத்துக்கு மொழிபெயர்ப்பே கிடையாது. எந்த பாஷையில் எழுதினாலும் அல்லான்னு தான் எழுது. சில பேர் இங்கிலீஷ்ல அல்லாஹ் இஸ் காட்மா, காட் ஃபெமினின் ஜெண்டர், காட் டஸ் இருக்கு. அதனால அல்லாஹ் இஸ் நாட் காட், அல்லாஹ் இஸ் அல்லாஹ். சரி, அப்ப நம்மளுடைய அந்த கருணை கடலான அல்லாஹ் நமக்கு எள்ளளவும் அநீதி செய்யும். அநீதி செய்யற பழக்கமே அல்லாஹ் இடத்துல இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி செய்யக்கூடியவன் அல்ல, அனுப்புறமான அநீதி செய்ய மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய கருத்து என்ன? அடியார்கள் நேர்மையாக நடந்து சுகவாழ்வை அடைந்து கொள்வதற்கு பகரமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சு தங்களுடைய வாழ்வை ஒரு புண்பட்ட வாழ்வாக, தொல்லையாக அவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். நாம் அவர்களுக்கு அநீதி செய்யறது இல்லட்டா. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்துக்கு, ஒரு கூட்டத்தார்களுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு நான் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை, பேருபகாரங்களை, நியாமத்துகளை, அவர்களுக்கு கொடுத்திருக்க சம்பத்துகளை, பாக்கியங்களை நான் மாற்ற மாட்டேன். எதுவரை அந்த கூட்டத்தார்கள் என்னுடனே நடந்து கொண்ட அந்த முறையை அவர்கள் மாற்றிக் கொள்வார்களோ, அவர்கள் மாற்றாத வரைக்கும் நான் மாற மாட்டேன். அப்ப நீங்க அல்லாஹ்வுடனே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கு. அந்த முறை இருக்குங்கன்னா அது பலதரப்பட்டது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய முறையில மேல் மிச்சமா எதிர்பார்க்கிறது. இது அல்லாஹ்வுடைய சுபாவம். ஒரு மனுஷன் இருக்கிறான், நான் பெருநாளைக்கு பெருநாள் தான் தொழுவேன், ஜும்மா கூட தொழுவ மாட்டேங்கிற வைராக்கியம் அவன் உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் அவனை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவதற்கு அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுடைய வைராக்கியத்துக்கு விரோதமா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்னொரு மனுஷன் இருக்கிறான், நான் ஜும்மா மட்டும் தொழுவேன், ஐங்காலம் தொழுக மாட்டேங்கிற வைராக்கியம் வச்சிருக்கான். அவனை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை எதிர்பார்க்கிறான், ஐங்கால தொழுகைக்கு எதிர்பார்க்கறது இல்லையா. இன்னொரு அடியான் இருக்கிறான், நான் ஐங்காலம் தான் தொழுவேன், மேல் மிச்சமா இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க சொல்றாங்களே இஷ்ராக் தொடுங்க, துஹா தொடுங்க, அவ்வாபின் தொடுங்க, மேல் மிச்சமான நல்வணக்கங்களை அதெல்லாம் என்னால முடியாது, நான் மாட்டேன்னு வச்சிருக்கிறேன். அத்தகைய அடியான அல்லாஹ் தஆலா ஐங்கால தொழுகையை தான் எதிர்பார்ப்பான், அதுக்கு மேல ஒன்னும் எதிர்பார்க்கறது. அப்ப அல்லாஹ்வுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையற்றவனா இருக்கிறதுனால தேவை உனக்கு இருக்கு, அதனால நீ எந்த அளவுக்கு செய்தி அந்த அளவுக்கு நான் ரஹ்மத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப வாழ்க்கையில நீ முன்னேறணும்னு ஆசை வச்சிருக்கிறேன், பரக்கத்து வரணுங்கிற, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்து, அல்லாஹ்வுக்கு மேல் மிச்சமான வணக்கங்களை செலுத்து. நீ எந்த அளவுக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறியோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு நல்வாழ்வு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். வாங்கிட்டு வழங்குது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாறுதல் வருதுன்னு சொன்னா என்ன? அல்லாஹ் அங்கீகாரம் செய்வானா? செய்ய மாட்டான். குத்துபுல் அக்தாப் ஹஜ்ரத் சையதுனா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி மகானவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, சில சமயங்களில் நீங்க தவறான வார்த்தையை உபயோகிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா அதற்கு நான் ஆண்டவனுக்கு எந்த துரோகம், நானே சொல்லிவிட்டேன், அதற்கு நான் அல்லாஹ்வுக்கு எந்த துரோகமும் செய்யல, நாட்டு பாஷையா உங்களை சொல்லிவிட்டு அல்லா கேள்வி. சரி,
அதுக்கு நான் அல்லாவுக்கு எந்த துரோகமும் செய்யல. நான் 5 வேளை ஒழுங்கா தொழுகிறேன், ரமலான்ல நோன்பு வைக்கிறேன், கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்குறேன், ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டு மேலும் மிச்சமா நான் அல்லாவுடைய தீனுக்கு தபிலீகுல தான் சேர்ந்து சேவை செய்யறேன், வர்ற முசாஃபிர்களுக்கு எல்லாம் தர்மம் செய்யறேன், எவ்வளவோ உபகாரங்கள் செய்யறேன், நல்லது தான் செய்யறேன். அதற்கு நான் இப்ப என்ன பாருங்க, அல்லாஹ் இந்த கதியில் ஆக்கிவிட்டான், என்ன அல்லாஹ் சீக் ஆக்கிவிட்டான், என்ன ஏழை ஆக்கிவிட்டான், என்ன கடன்காரன் ஆக்கிவிட்டான், என் ஊடு இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு, என் புள்ள இருந்துச்சு அப்படி ஆயிடுச்சு என்று நீங்க சொல்றீங்க. அப்ப முத்தும நாயகன் சொல்றாங்க, அப்ப அநியாயக்காரனு, அப்ப நீ உன்னை நிரபராதி என்றும், அப்ப நிரபராதியை தண்டித்தான் அல்லாஹ் என்று சொல்வதானால் அப்ப அல்லாஹ் நீ அநியாயக்காரன் என்று சொல்ல முற்பட்டிருக்கிற. நிரபராதியை தண்டிக்கிற, நிரபராதிக்கு இடையூறு செய்வது யாரு? அநியாயக்காரன். அப்ப நீ மக்களிடத்துல பிரஸ்தாபிக்கிறது என்ன? நான் யோக்கியம் தான், நான் நேர்மையா தான் வந்தேன், வர முசாஃபிக்குள்ள சோறு போட்டேன், ஹஜ் எல்லாம் செஞ்சேன், ஜகாத்து கொடுத்தேன், சதக்கா செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், தப்லீக் எல்லாம் செஞ்சேன், என்ன பாருங்க அல்லாஹ் இந்த கதியில வச்சிருக்கிறான்னு நீ சொன்னா, அப்ப நீ நேர்மையா நடந்ததாகவும் நேர்மையாக நடந்த உன்னை அநியாயமாக அல்லாஹ் தண்டித்ததாகவும் நீ குறிப்பிட்டு முறையிடுற. அப்போ உன்னுடைய இந்த முறையீட்டுனால அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிடுச்சு. நவுது பில்லாஹி மின்ஹா சொல்லுங்க. அதாவது இத்தகைய அபாயமான சொல்லை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க, நாம காரணம் தேடுகிறோம். அப்ப இந்த சொல்லு இருக்கு அபாயமான சொல்லு. ஏன் அபாயமான சொல்லு? அல்லாஹ் தன்னை அநியாயக்காரன் இல்லைன்னு குர்ஆன்ல பரசாத்தி விட்டான். நான் அணுவளவு கூட அநீதம் செய்ய மாட்டேன்ட்டான். அப்படி இருக்க நீ மக்களிடத்துல பிரஸ்தாபிக்கிற, நான் யோகிய, ஆண்டவன் என்ன இந்த கதியில் ஆக்கி விட்டான், இப்படி எல்லாம் மக்கள் சொல்றாங்க. அப்ப ஹுத்துப் நாயகம் சொல்றாங்க, அப்படி சொல்லாதப்பா, என்ன அல்லாஹ் அநீதம் செய்யற பழக்கம் இல்லை உனக்கு. உனக்கு அதாவது நீ விகிதமான வஸ்துக்களை குற்றமிட்டே விளங்குது, சில பாவ காரியங்களை நம்ம பாவமிட்டே விளங்குது. இப்ப நம்ம நாட்டு பழக்கத்துல சொல்றேன், நம்ம பக்கத்துல பசங்க சினிமாவுக்கு போகும்போது 4 நிமிஷம் சினிமா பாக்குறத ஹராம்னு சொல்றோம், சொல்றாங்களா இல்லைங்களா? சரிதான். மீறி பசங்க பார்க்க போகும்போது அதுல தொழுகிற பசங்களும் போறான், தொழுவாதவனும் போறான், தொழுகிறவனும் போறான், தொழுவாதவனும் போறான். இப்ப தொழுகாதவன் தான் அவன் அல்லாஹ் ரசூலை மறந்தவன் போறான், இவன் தொழுகிறவன் சமாதானம் என்ன படுத்திக்கிறான். ஏன்னா இது 6 நிமிஷம் ஹராம் ஹராம்ங்கிறாங்களே, நாம என்ன துரோகம் செய்யறோம்? இஷா தொழுது விட்டு, இஷா இமாம் ஜமாத்தோட தொழுது விட்டு 9 மணி அடுத்துக்கு போறோம், திரும்பி 1 மணிக்கு சினிமா விட்டு வந்து வீட்டுல தூங்குனா இங்கே ஃபஜ்ர் கல்லாவா போயிடுமோன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்லையே படுத்து ஃபஜ்ரையும் இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம். அப்ப நாம அல்லாஹ்வுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எப்படி இப்லீஸ் கணக்கு போட்டா பாரு. இன்னைக்கு ஷைத்தான் உள்ள சமாதானம் என்ன சொல்றான், இஷாவையும் ஜமாத்தோட தொழுதோம், திரும்பி வந்து 1 மணிக்கு வீட்டுல படுத்தா கல்லாவா போடுமே பள்ளிவாசல்லையே தூங்கி ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுதோம். இப்ப நாம அல்லாஹ்வுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நாம தான் ஒழுங்கா வணக்கத்தை நிறைவேற்றிட்டோமே. அப்ப அவன் என்ன சொல்றான், அல்லாஹ் கடமையாக்குன தொழுகையை தொழுது விட்டா பாக்கி நேரங்களை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்க வேண்டியதானே. இதுல என்னது ஆலிம் சார்ந்து தலையிடுறாங்க, அது ஹராம் இது ஹராம் நம்மள வம்பு பண்றாங்க. இப்ப அந்த அடியான் அந்த சினிமா பாக்குறது எத்தனை உலமாக்கள் சொன்னாலும் ஹராம் அவன் மனசுல படாத வரைக்கும் அந்த குற்றத்தை செய்வானா செய்ய மாட்டானுங்களா? செய்வான். இன்னும் சில பேர் சொல்றான் அதுல அறிவு வளருதுங்கிறான். நான் ரொம்ப பேர் அறிவாளிகளை கேட்டேன், அதுல அறிவு வளர இல்லை. அதற்கு என்ன, அதாவது மனுஷன் யோக்கியமா இருக்கிறவங்க கெட்டு போயிடும், அதுல போய் கத்துக்கிட்டு வந்துடுறான் பாவ காரியங்களை. என்ன திரை மறைவுல செய்ய வேண்டிய காரியத்தை திரை இல்லாம செய்யறான்னு சொன்னா அது மிருகங்களை போல. அப்ப அது அவன் திரையில காட்டுறான்னு சொன்னா போய் பாக்குற பசங்களுடைய உள்ளங்கள்ல காம உணர்ச்சி வருமா வராதுங்களா? அதனால தான் பிஞ்சில படுத்தது மாதிரி பசங்க 17 வயசுலேயே அவனுக்கு விந்துகளை சிந்த ஆரம்பிச்சுங்களா. ரொம்ப சீக்கிரம் மனுஷனுடைய சரீரம் வீணா போயிடுது. டிபி போன்ற இந்த கடுமையான வியாதிகளை அவன் அட்டாக் பண்ணுது. சொல்லுங்க, நம்ம மூதாதையர்கள் காலத்துல 30 வயசு ஆனா கூட கல்யாணம் என்னன்னு தெரியாது. சொல்றது நம்ம மூதாதையர்கள் சில பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். எங்க ஊர்ல சில பேர் இருப்பாங்க சிறுபிராயத்துல, இப்படி அண்ணாந்து பார்த்தா தொப்பி கிழமை என்ன, வடநாட்டுல இருக்கிற காபூல்ல இருக்கிற பட்டாசாவை பார்த்தாப்புல நம்ம நாட்டு தெற்க இருக்க ஜனங்க மேல சட்டையும் இருக்காது, இடுப்புல கையில இருக்கும், ஒரு ஆப்ப தொப்பி இருக்கும், அதுக்கு ஆப்ப தொப்பின்னு சொல்லுவோம். இந்த மேல காத்தலைக்கு தான் இருக்கும். சரீரங்களை பார்த்தா மலைகள் மாதிரி இருப்பாங்க அந்த ஆளு. என்னன்னு கேட்டா அந்த ஆளுகளுக்கு கல்யாணமும் 35 வயசுல விளக்குச்சுங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு உலகம் தெரியாது. சரி, இப்ப இந்த சினிமாவில அறிவு வளர்ந்துன்னு சொன்னானே, என்ன அறிவு வளர்ந்துச்சு? பக்கத்து விட்டு இருக்கிற பொம்பளை எப்படி கடத்திக்கிட்டு போறது, இந்த வித்தைகளை கத்துக்கிறான். ஏன்னா அந்த வேடிக்கை விளையாட்டுலாம் காட்டுறேன். ஒரு அறிவாளி சொன்னா எனக்கு தெரியாது, நீங்க அதை பாக்குற ரசிகர்கள் நீங்க பாத்துக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க பார்த்தா தெரியும் நல்லா அடிக்கிறது. ஆக சைடு பேச்சு இடையில வந்துருச்சு. அல்லாஹ்வை பாக்குற கண்ணால சினிமா பாக்காது. என்ன கொஞ்சம் காப்பாத்தி வை, ஆபத்து வந்துருக்கு. ஏதாவது நல்ல மனுஷன் வீட்டுல பெண்ணு இருக்கு, சாலியான மனுஷன், அந்த வீட்டுல பெண்ணு இருந்தா இப்ப எங்க நாட்டு பழக்கம் சொல்றேன்,
சினிமா பாக்குற அயோக்கிய பயலுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்.